இசையோட முக்கியமான வேலையே நம்ம உணர்ச்சிகளை தூண்டுறது தான். இசையை கேட்குறோன்னாக்கா நாமளே நம்ம உணர்ச்சிகளை தூண்டி விடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு தான் எடுத்துக்கணும். தூண்டி விடுறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த உணர்வுகளோட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் உணர்வு சம்மந்தப்பட்டது தான் இசை என்பது. ஏன் தூண்டி விடுறாங்க, தூண்டி விடுறதோட நோக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி தூண்டி விடுறாங்கன்னு கொஞ்சம் கவனித்தோம்னாக்கா, பெரும்பாலும் ஒரு பாட்டோட ஆரம்ப பகுதி எப்படி இருக்குனாக்கா, ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணி ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போய் அங்கேருந்து தள்ளி விடுற மாதிரி. ஒரு தண்ணியோ இல்லை கல்லோ கொஞ்சம் நேரத்துக்கு உருண்டு ஓடணுனாக்கா, ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து உருட்டு விட்டாக்கா கடன்னு அது சரளையாக கொஞ்சம் நேரத்துக்கு ஓடும். அந்த மாதிரி உருண்டோடி வரக்கூடிய உணர்வுகள் மேலே பூக்கள் எப்படி வருமோ, பூங்களோ குப்பைங்களோ மிதந்து எப்படி வருமோ அந்த மாதிரி தான் பாடல் வரிகள் அந்த இசை மேலே மிதந்து வருது. ஆக மொத்தத்தில் சத்தத்தாலேயும் நம்ம உணர்வுகளை தூண்டப்படுது, வார்த்தைகளாலும் நம்ம உணர்வுகள் தூண்டப்படுது. உணர்வுகள் என்னென்னு பார்த்தாக்கா, அது ஒரு ஆற்றல். ஒரு வேலை செய்யணுன்னாக்கா நமக்கு ஆற்றல் தேவைப்படுது. இப்போ யாராவது கீழே விழுவ போகிறாங்கனாக்கா உடனே ஓடி போய் பிடிக்க போகிறோம்ல, அந்த பிடிக்கக்கூடிய ஆற்றல் அதுவாக தான் வருது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அதுவாக வர்றது, அந்த வந்த ஆற்றலை உணர்றது பேர் தான் உணர்வுன்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு பாம்பு பார்த்தாக்கா, ஐயோ பாம்பு, ஐயோ திருடன் அப்படின்னு சொல்லி நம்ம அபாயத்தை நம்ம கத்துறப்ப நம்ம உணர்வை வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தி அடுத்தவங்களோட உணர்வுகளையும் நம்ம தூண்டி நம்ம உதவிக்காக வரவழைக்கிறோம். இந்த வேலையை தான் இசையும் பண்ணுது. பயம், கோபம், கருணை, காதல், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளையும் நமக்குள்ளே தூண்டி விடுற வேலையை தான் இசையும் பண்ணுது. எவ்வளோ நேர்த்தியாக நம்ம உணர்வுகளை தூண்டி விடுதுன்றதை பொறுத்து நம்ம இசையை நல்ல இசைன்னு சொல்கிறோம். நம்ம தெய்வீகமான இசைனா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, பெரும்பாலும் மனசை கட்டி போட வைக்கக்கூடிய வேலையை பண்ணுறது தான் தெய்வீக இசைன்னு சொல்கிறோம். நாம் இருக்கிறதே 4 வேலை பண்ணுறதுக்காக தான் இருக்கோம். நம்ம மனசும் அந்த வேலையை பண்ணக்கூடிய ஆற்றல் கொடுக்கறதுக்காக தான் அந்த மனசும் இருக்குது. அந்த மனசை போய் நம்ம கட்டி போட்டு வச்சோம்னாக்கா 4 வேலையை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரி தான் தோணுது. பக்தி இசை, மனசை மயக்கிற இசை, இது எல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, அருவி மாதிரி ஓடிட்டுருக்க மனசை சுழற்சியில் சுத்த விட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிற வேலையாக தான் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் வித்தக்காரன் சைக்கிள் ஓட்டி ஒரே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய சைக்கிளை நிற்க வச்சு வித்தை காட்டுற மாதிரி வேலைகளை தான் இது பண்ணுது. எந்த ஒரு பொருளையும் நம்ம உபயோகத்துக்கு உட்படுத்தினா தான் அந்த பொருளுக்குண்டான மரியாதையும் வரும். அதே மாதிரி தான் அந்த மனசையும் அதன் போக்கில் விட்டு அதை வேலை செய்ய விடுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அதை கட்டி போட்டு வச்சு அடக்கி வைக்க பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு சரிபட்டு வரும் அப்படின்றது கேள்விக்கான விஷயமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் யோசனைகளும் வரது இயற்கை. அப்படி வந்ததை வச்சு என்ன ட்ராமா ஆடுறோன்றது தான் முக்கியம். தெய்வீகமானது, மேன்மையானது அப்படின்னு ஆடாமல் நல்ல ட்ராமாவை ஆடினா பெட்டர்.